வருங்கால அரசு ஊழியர்களுக்கும் காமராஜ் கண்டபிசின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2க்காக ஒன் வேர்ட் ஆன்சர் ஆகும், அண்ட் 2A குரூப் 4க்காகவும் 1 மார்க் ஆன்சர் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா தினமணி மற்றும் தின இந்தியிலிருந்து பார்க்கலாம் சார். என்னென்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா 21, 22 ஜான்வரி. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தொடங்கப்பட உள்ள நதிநீர் இணைப்பு திட்டம் எந்தெந்த நதியை இணைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி மற்றும் கோதாவரி. இது நினச்சா அண்டை மாநில பிரச்சனைகள் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா, பாண்டிச்சேரி இந்த பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எந்தெந்த நதி இணைக்கப்படுறாங்கன்னா காவிரி, கோதாவரி. மத்திய நீர்வள அமைச்சர் நிதின் கட்காரி. இரண்டாவது பார்த்திங்கன்னா, சீனாவின் மக்கள் தொகை 2018 படி இப்போ எவ்வளோ அப்படின்னா 139.5 கோடி. சீனாவோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 2018 படி இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 139.5 கோடி. தேர்ட் பாயிண்ட்டு, டாட்டா ஸ்டீல்ஸ் செஸ் நெதர்லாந்தில் நடந்ததில் யார் சாம்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கே நெதர்லாந்தில் விகான்சால் நடந்துச்சு. விஸ்வநாதன் ஆனந்த் தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் 5 டைம் வேர்ல்டு கப் சாம்பியனாக இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2000 ரூபா, 500 ரூபா, 200 ரூபா ஆகிய இந்திய கரன்சி நோட்டுகளை செல்லாது அப்படின்னு சொல்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளம். இப்போ அங்கே சுற்றுலா பயணிகளாக இருப்பாங்களே, அவங்களாம் நம்ம கரன்சியை அவங்க நாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. 100 ரூபா நோட்டு வேணால் நம்ம கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம், மற்றெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க நாட்டுக்கும் சேர்த்து தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாடுனா நேபாளம். நேபாளத்தில் நம்ம 100 ரூபா நோட்டு செல்லும், 2000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 200 நோட்டு செல்லாது. 5வது பாயிண்ட்டு, சித்தகங்கா மடத்தின் 111 வயது பீடாதிபதி. சித்தகங்கா மடத்தின் 111 வயது பீடாதிபதி யாருன்னா சிவகுமார சுவாமி. அவர் இறந்துட்டார். எங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 89 வருஷம் அவர் மடாதிபதியாக இருந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வயசு 111. அது லிங்காயத் சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்து பார்த்திங்கன்னா 6வது பாயிண்ட்டு, ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேனில் ஃபஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்காருன்னா நம்ம கேப்டன் கோலி அவர்கள் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். பாயிண்ட் 922 பாயிண்டில் இருக்கார். செகண்ட் ப்ளேஸில் வில்லியம்சன் 897 பாயிண்ட், நியூசிலாந்து. 7வது பாயிண்ட்டு, தமிழக அரசு எல்கேஜி, யூகேஜி அதாவது மாண்டிசாரி பள்ளிகளை ஃபஸ்ட் டைம் எங்கே திறந்துருக்கு அப்படின்னா சென்னை, எழும்பூரில் மாதிரி பள்ளிகளாக திறந்துருக்காங்க. 8வது பாயிண்ட்டு, தமிழக தொழில் பாதுகாப்பு வழித்தடம் தொடக்கம் திருச்சியில் ஃபஸ்ட். எங்கன்னா செகண்ட் உத்தரப்பிரதேஷ். அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழில் பாதுகாப்பு வழித்தடம் தொடக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில். இந்தியாவில் ஃபஸ்ட் எங்கே திறந்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில். 9வது பாயிண்ட்டு, உலக சாதனை ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் எங்கே நடந்துச்சுன்னா விராலிமலையில் நடந்துச்சு. என்ன அப்படி உலக சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.5 மணி நேரம் நடந்திருக்கு நியூஸாக. எவ்வளவு காளைகள் பங்கேற்றுச்சு கிட்டத்தட்ட 1353 காளைகள் பங்கேற்றுச்சு. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 600 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உலக சாதனை விராலிமலை. பிளமிங்கோ பறவைகள் எந்த நாட்டை சார்ந்தவை அப்படின்னு ஆஸ்திரேலியா. பிளமிங்கோ பறவைகள் எந்த நாட்டை சேர்ந்தவை அப்படின்னா ஆஸ்திரேலியா. உலகின் மிக வயதான மனிதர் யாருன்னா சாசோ நொனாக்கா, ஜப்பானை சேர்ந்தவர். சமீபத்தில் மரணம் அடைந்துட்டார். சாசோ நொனாக்கா சமீபத்தில் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், மரணம் அடைந்துட்டார். உலகின் மிக வயதான மனிதர், 113 வயசு. எப்போ இறந்தார்னா 20/1/2019 ஜனவரி 20 அன்றைக்கி இறந்துட்டார். எப்போ பிறப்புனா 1905. அடுத்து பார்த்தீங்கன்னா 12, அர்ஜுன் மார்க் 1 ரக போர் டாங்கி உற்பத்தி செய்யும் இடம் சென்னையில் ஆவடியில். இந்தியாவில் அர்ஜுன் மார்க் 1 ரக போர் டாங்கி உற்பத்தி செய்யும் இடம் எங்கன்னா சென்னையில் ஆவடியில். 6600 கோடி 118 அர்ஜுன் மார்க் 1 போர் டாங்கிகள் செய்யப்பட உள்ளன. நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு செல்லும், அதாவது 15 வயதுக்கு மேலே 65 வயதுக்குள்ளே, கிட்டத்தட்ட 15 வயதுக்குள்ளே 65 வயது மேலே இருப்பவங்களுக்கு ஆதார் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆதார் வச்சு போய்க்கலாம். அப்படின்னா நம்ம பக்கத்து நாடுகள் இல்லையா, நேபாளம், பூட்டான், இங்கே போகணுன்னா வீசாலாம் வாங்க தேவைங்க சார். நம்மளுடைய ஆதார் கார்டு அப்புறம் பாஸ்போர்ட் கையில் இருந்தால் மட்டும் போதும், அப்படியே போயிடலாம், வீசாலாம் வாங்க தேவையில்ல. இல்லைனா ஓட்டர் ஐடி, இவ்வளோ நாள் ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம், இப்போ ஆதார் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14வது பாயிண்ட்டு, தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் சமீபத்தில் கல்வி சுற்றுலா சென்ற நாடுங்கன்னா பின்லாந்து, ஸ்வீடன் 50 பேர் போயிருக்காங்க சார். இந்த பேப்பர் கிடைச்சிருந்தால் சீனாவுடைய மக்கள் தொகை 139.5 கோடி 2018 கணக்கின்படி. அதுக்கான பாயிண்ட் தான் இதில் இருக்குது. லாஸ்ட் வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 7.9 லட்சம் மக்கள் தொகை அதிகரித்து தான் சொல்லியிருக்காங்க. டாடா
ஸ்டீல் செஸ் நெதர்லாந்து நடந்ததில் ஜெயிச்சிட்டாருன்னா ஆனந்த், விஸ்வநாதன் ஆனந்த் 5 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காரு. ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் கோப்பையில் வந்து தோனி வந்து கன்னிஸாக வந்து ஃபஸ்ட் இடமாக இருக்கார். 922 பாயிண்ட்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டும்தான் கோலி வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பேன் ரெகுலேஷன் 2017 இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டிருக்காங்க. நானே சொல்ல நினச்சேன், நிறைய பேர் ஆனால் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஸோ நோ நீட், மற்றவங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே புரியும். அதாவது ஒன்றும் இல்லைங்க சார், 2017 ரெகுலேஷன் ஒன்று இன்ஜினியரிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் செமஸ்டர் எழுதுறீங்கன்னா ஆர்ட்ஸ் செமஸ்டர் எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். ஈவென்ட் செமஸ்டர் ஒரு அறிவு வச்சிங்கன்னா அது ஈவென்ட் செமஸ்டரில் தான் டேரெக்டாக ஈவென்ட் செமஸ்டரில் மட்டும் தான் எழுத முடியும். அதேமாதிரி இந்த செமஸ்டர்லேருந்து 5 சப்ஜெக்ட் அப்படின்னா 5ல் 4 கூட எழுதிக்கலாம், 3 எக்ஸாம் கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி அரியரும் அதேமாதிரி சூஸ் பண்ணி நம்மளே எழுதிக்கலாம். அதுதான் வந்து அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்கள், அதாவது வந்து மாணவர்கள்லாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் முடியாது, கரெக்டாக இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றம் செய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சூரப்பா சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகள் வந்து மாண்டிசோரி கல்வியை அடிப்படையாக கொண்ட எல்கேஜி யூகேஜி வகுப்பில் சென்னை எக்மோரில் மாதிரி எழுநூறு மாநில மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல்வர் பழனிசாமி திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2381 அங்கன்வாடி மையங்களில் எவ்வளோ பேர் படிக்கணும்னா 52,933 குழந்தைகள் அதில் படிக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அது உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து எப்படி எல்கேஜி வச்சுருக்கோ அதே மாதிரி பண்ணுறதா வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு. அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க சார். நேபாளத்தில் வந்து 100க்கும் அதிகமான மதிப்புள்ள இந்திய கரன்சிக்கு தடை. அதுதான் இந்த பேப்பர் கட்டிங்ஸில் இருக்குது. நீங்கள் சுற்றி படித்தாலும் வேறு பாயிண்ட்டே அங்கே இருக்காது. மகாத்மாவுடைய கனவு நனவாமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க நடுப்பக்கத்தில். சும்மா படித்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தகங்கா மடத்தின் 111 வயது பீடாதிபதி சிவகுமார சுவாமிகள், அதாவது வந்து இறந்துட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த பேப்பர் கட்டிங்ஸ். இவர் தான் ஒரு 111 வயசு, 89 வருஷம் இருந்திருக்காரு. இதோட இதுவா மருத்துவ காப்பீடு திட்டம் இது மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2A ஓரியன்டாக குரூப் 1 ஃபிலிம்ஸ் ஓரியன்ட் ஆகும். கல்வி தொலைக்காட்சி தனியாக வந்து வீடியோ நான் போகணும்னு நினச்சேன். ஷூட்டிங் தான் நடந்துருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்ல போகிறேன், இதில் வந்து ஆல்ரெடியாக சொல்லிட்டு இல்லையா, கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் பசங்களுக்காக ஒரு சேனல் வரப்போகுது. அதுதான் அதோடைய கண்டென்ட் தான் இது. தமிழகத்தில் வந்து இந்த தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் கட்டமைப்பு திட்டம் உத்தரப்பிரதேசில் ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் செகண்டு. அவ்வளோதான் சார். இது வேறு எதுவும் பாயிண்ட் எதுவும் இல்லை இப்போதைக்கு. அந்த பாயிண்ட் போதும். அடுத்து வந்து விராலிமலை ஜல்லிக்கட்டு உலக சாதனை 9.5 மணி நேரம் 600 பேர் பங்கு பெற்றாங்க. 1353 காளைகள் பங்கேற்றுச்சு இல்லைங்களா. அவ்வளோதான், இல்லை வேறு பாயிண்ட் இல்லை. இமேஜெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே நல்லா ஞாபகம் வரும். வடலூரில் தைப்பூசம், அது எல்லாருக்குமே தெரியும். உலகின் மிக வயதான மனிதர் ஜப்பானை சேர்ந்தவர் சாசோ நொனாக்கா ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டார். 1905 பிறந்தவர். அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு, இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மார்ச் மாதத்துக்குள்ளே 100% வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அது வந்து என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, ஃபாரினில் போய் இந்தியர்கள், அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது, அதாவது ஓட்டு போடும் உரிமை வந்து மக்களவையில் கொடுக்கறதுக்காக வந்து ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது. இப்போ மாநிலங்களவையிலையும் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி நிறைவேறுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6,600 கோடியில் வந்து 118 அர்ஜுன் மார்க் 1 ஆல்ஃபா ரக போர் வங்கிகள் ஆவடியில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. அவருடைய வெயிட் வந்து 63 டன் நினைக்கிறேன். 63 62 டன், சாரி